கங்கம்மாள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா ஒரு வெயிட்டை தூக்கணும், வெயிட்டை இறக்கணும், குழந்தைங்கள 3 குழந்தைங்கள 5 குழந்தைங்கள பெற்றவங்க எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. நார்மல் ஹீரோயின்ஸ் ரோல் பண்ணிட்டே இருந்தவங்க சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெயினர்லாம் கூப்பிட்டு வந்து டெய்லி வெயிட் கல் தூக்கி பார்ப்பாங்க அவங்க. ஸோ எப்படி நிற்கிறது, சிரிக்கிறப்போ வந்து பல்லு மறைக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன டக்குன்னு என்ன யோசிப்போம்னா பல்ல மறைச்சின்னு சிரிப்பாங்க சில பேர். ஸோ ஆனால் என்னென்ன ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே பல்லெல்லாம் மறைக்க மாட்டாங்க, அப்படியே வெளிப்படையாக சிரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனையே இருந்ததே இல்லை. நான் நிறைய அப்படி பார்த்துருக்கேன் நான். ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம், அப்படி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் மாலுக்கு எல்லாருக்குமே என்ன அசோகனுக்கு கேரக்டர் வந்து அவனை பண்ண ஆரம்பித்தோடனே வந்து அவன் ஒரு சப்கான்ஷியஸாக அவனோட மைண்டில் ஒரு வேர்ல்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே அவன் வந்து இருப்பான். ஸோ இப்படி ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து நம்ம பேசி டிமாண்ட் பண்ணி அவங்க அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த டிமாண்டை வந்து தங்களுடைய உடல் மொழியில் வந்து க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது அவங்களோட வேலையாக நான் முழுக்க பார்க்குறேன். நான் ஒரு டிரெக்டர் வந்து அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வேலை மட்டும்தான் எனக்கு. அது வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கில் அந்த கேரக்டர் டிசைனில் அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா, இது மட்டும்தான் நான் வந்து பார்ப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுவேன். அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட நானும் ஆர்டிஸ்ட்டும் பேசி இந்த கேரக்டர் இப்படி தான் நிற்கும், இப்படி தான் பேசும், இப்படி தான் பழகும், இந்த எமோஷன்ஸ் இதுதான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கேரக்டரை வந்து அந்த ஆர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியது ஆக்டரோட வேலை நான் சொல்லிவிடுவேன் நான்.